गाइस वेलकम बैक टू माय चैनल इनकी நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தம்பியோட பர்த்டேக்கு நான் என்ன குக் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கறதையும் தம்பியோட ஈவினிங் கேக் கட் பண்ண வீடியோ அப்புறமா இந்த வாரம் ஃபுல்லாவே நமக்கு எந்தெந்த கேக் ஆர்டர்ஸ் வந்திருந்தது அப்படிங்கறத பத்தியும் லாஸ்ட்ல சொல்லி இருக்கிறேன் and photos எல்லாமே பின் பண்ணி இருக்கிறேன் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க இப்போதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க சிக்கன் வடி பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் 1.5 கிலோ இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பண்றேன் அதுக்கு நான் 1.5 கிலோ அரிசி எடுத்து நல்லா 2 to 3 டைம் வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிறேன் ஒரு பாத்திரம் எடுத்து 200 கிராம் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி பட்டை கிராம்பு லவங்கம் அப்புறமா பிரியாணி இலை மூணுமே கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது கூடவே பல்லாரி வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன் இதெல்லாம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம நார்மலாக கண்ணாடி பதம்லாம் சொல்லுவோம் ஆனால் அந்த பதம் வரக்கூடாது பிரியாணிக்கு பொன்னிறமாக வரணும் நல்லா கறிகிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் வரைக்கும் வரணும் அப்போ தான் அந்த பிரியாணிக்கே ஒரு டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ அரை கொத்து ஒரு கெட்டில் அரை கட்டு அளவுக்கு மல்லி இலை ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த ஸ்மெல் இருக்குது பாருங்க வறுக்கும்போது சூப்பராக இருக்குங்க அப்படியே கூடவே அரை கட்டு புதினா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த ரெண்டும் சேர்ந்து வரும்போது அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு இதுதான் சூப்பரான ஸ்மெல்னு கூட சொல்லலாம் ஒரு 4 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இப்போ இது கூட நான் 100 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி மசாலா எதெல்லாம் சேர்த்துருக்கேன்னா வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி மசாலா 1 ஸ்பூன் அப்புறமா நார்மல் வத்தல் தூள் 1 ஸ்பூன் மூணையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இதை எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுறலாம் நம்ம இந்த மசாலா கூட அதாவது இந்த பல்லாரி இந்த புதினா கூட நம்ம மசாலா ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கலர் நல்லா கிடைக்கும் பிரியாணிக்கு அந்த ரெட் கலர் கிடைக்கிறது வந்து நல்லா கிடைக்கும் கடையில் கிடைக்கிற மாதிரி அந்த கலர் கிடைக்கும் அதனால் நம்ம எண்ணெயிலேயே மசாலா ஆட் பண்ணுறோம் நான் இப்போ 300 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி கை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு நான் இன்றைக்கி 500 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கிறேன் தக்காளியை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ நான் ஒரு 3 லிட்டர் தண்ணியில் உப்பு தேவையான அளவு போட்டிருக்கிறேன் ஊற வச்சுருக்குறோம்ல அரிசியை வந்து நம்ம பாதியாக வேக வச்சு எடுக்கணும் அதுக்காக தான் இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டிருக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு இது கூட கொஞ்சமாக மல்லி இலை கொஞ்சமாக புதினா இலை ஸ்மெல்லுக்காண்டி போட்டுக்கலாம் வடித்து வச்சுருக்கிற சாப்பாடு இருக்குல்ல அரிசி இருக்குல்ல ஊற வச்சுருக்க அரிசியை அப்படியே அதுக்குள்ளே போட்டுடலாம் ஒரு 2 to 3 நிமிஷம் வெந்தால் போதும் ஏன்னா வெந்தால் தான் நம்ம வந்து அதை வடி பிரியாணின்னு சொல்லுவோம் வச்சு போடுறதுனால தான் அது வரும் வடி பிரியாணி இப்போ இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணுறதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் தண்ணி வந்து 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சதுமே நான் இன்றைக்கி 1.5 கிலோ சிக்கன் பிரியாணி பண்ணுறேன் ஆனால் 1 கிலோ சிக்கன் தான் எடுத்துருக்கிறேன் இதை நீங்கள் 1.5 கிலோ சிக்கன் போட்டால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் 1 கிலோ சிக்கன் தான் எடுத்துருக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சதுமே சிக்கன் ஆட் பண்ணிடணும் நம்ம தண்ணி ஊற்றுவோம்ல தண்ணி ஊற்றும் போதே உப்பு தேவையான அளவு போட்டுறணும் இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சு இதை அப்படியே கொதிக்க விட்டுறலாம் நல்லா மசாலாவோட சேர்ந்துற மாதிரி நல்லா சிம்மில் வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம் இந்த டைமில் உப்பு கம்மியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஆல்ரெடி சாப்பாட்லேயும் உப்பு போட்டிருக்கிறோம் அதனால் உப்பு செக் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்த மாதிரி தெரியுறதுனால நான் ஒரு 1/2 லெமனை மட்டும் புழிஞ்சு விட்டுக்கிறேன் இப்போ இது கூட நம்ம வடித்து வச்சுருக்கோம்ல 2 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சாப்பாட்டை அரிசியை அப்படியே போட்டுடலாம் உள்ளே போட்டுடலாம் பாருங்கள் அதை அப்படியே சாப்படுத்தி விட்டுறலாம் பாருங்க தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வடித்து வச்சுருப்போம்ல சாப்பாடு கொதிக்க வச்சு அடிச்சிருக்கோம்ல தண்ணி வச்சுருப்போம்ல அந்த தண்ணியில் ஒரு கப் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி ஆட் பண்ணி எல்லாம் தண்ணியோட சமமாக இருக்கிற அளவுக்கு நான் விட்டுறேன் அப்படியே பரப்பி விட்டுறேன் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க
நம்ம சாப்பாட்டுக்கு உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும். தண்ணி ஓரளவுக்கு கரெக்டாக சமமாக வந்ததுக்கப்புறமா அப்படியே உடஞ்சி போயிடாத அளவுக்கு அப்படியே மாற்றி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், சமன்படுத்திட்டு போட்டு மூடி வேக விட்டுறலாம். சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்படியே வேக விட்டுறலாம். ஒரு வெயிட் ஏதாவது எடுத்து மேலே வச்சு வேக விட்டுறலாம். பாருங்கள், சூப்பராக உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கு. மேலே உள்ள அரிசி ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படியே ஆப்போசிட் சைடு மாற்றி விட்டுருங்க. மாற்றி விட்டுட்டு அப்படியே சமன்படுத்தி அதே மாதிரி மூடி போட்டு மூடி ரொம்ப கிளறணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே அரிசி உடஞ்சிரும். மைல்டாக அப்படியே ஒரு கிளறி விட்டு சமப்படுத்தி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. அப்படியே ஈவினிங் தம்பி ஸ்கூல் போயிட்டு வந்ததுமே சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். இப்போ எங்கள் ஊரில் இருக்கிற அந்த சர்ச், அந்தோனியர் சர்ச்சுக்கு தான் போயிருந்தோம். போய் குட்டியாக ப்ரேயர் பண்ணிவிட்டு காணிக்கெல்லாம் போட்டுட்டு வந்தாச்சு. ஷினு அப்பா லீவ் கிடைக்கல. லீவ் கிடச்சிருந்தா வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வந்திருக்கலாம், ஆனால் போக முடியல. இந்த பர்த்டே சிம்பிளாக வீட்டிலேயே செலிப்ரேட் பண்ணிட்டோம். வீடும் ரொம்ப டெக்கரேஷன்லாம் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு 5 பலூன் மட்டும் ஊதி கெட்டி விட்டுட்டு ஹாப்பி பர்த்டே டாப்பர் மட்டும் வச்சு முடிச்சாச்சு. தம்பி வந்து ஸ்பைடர்மேன் தீமில் கேக் கேட்டிருந்தான். ஏதோ எனக்கு தெரிஞ்சபடி ஸ்பைடர்மேன் தீமில் கேக் ரெடி பண்ணிட்டேன். நான் அப்படியே ஈவினிங் அத்தை பெரியம்மா எல்லாரையுமே கூப்பிட்டு வந்து கேக்கும் கட் பண்ணிட்டோம். தம்பிக்கு சரியாகவே கேக் கட் பண்ணவும் தெரியல. அப்படியே கேக்கை கட் பண்ணி அவனுக்கும் ஊட்டி விட்டாச்சு. அவ்வளோதான், எங்கள் குட்டி பையனோட பர்த்டே செலிப்ரேஷன் சூப்பராக முடிஞ்சுது. எங்களுக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். என் பையனுக்காக ப்ரேயர் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. அப்படியே அவங்க அண்ணா கிஃப்ட் பண்ணியிருந்தான், அதையும் வாங்கிக்கிட்டான். பென்சில் அப்புறமா கார் எல்லாம் கிஃப்ட் பண்ணியிருந்தான். தேங்க்யூ. அப்புறமா இந்த வாரம் நம்மளுக்கு வந்த கேக் ஆர்டர்ஸ் எல்லாமே நான் இதில் பண்ணியிருக்கிறேங்க. இது வந்து 1/2 kg வெனிலா கேக் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நம்மளோட கேக் வேணும் அப்படின்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்புறமா ஒரு 1/2 kg ப்ரௌனி ஆர்டர்ஸ் அண்ட் ஹோம்மேட் சாக்லேட்ஸ்லாம் ஆர்டர் இருந்தது. பாருங்கள், நம்மளோட ப்ரௌனி எவ்வளோ ஃபஜ்ஜியாக எவ்வளோ டெம்டிங்காக இருக்குன்னு. ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எல்லாமே ஆர்டர் இந்த வாரம் வந்திருந்தது. இது எல்லாமே இந்த வாரம் நம்மளுக்கு வந்த ஆர்டர்ஸ் தான். அப்புறமா ஒரு 1 kg ஒயிட் ஃபாரஸ்ட் கேக், பர்த்டே கேக், ஒயிட் ஃபாரஸ்ட், பிளாக் ஃபாரஸ்ட், ரெட் வெல்வெட் எல்லா கேக்குமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கேக்கு, ப்ரௌனிஸ், ஹோம்மேட் சாக்லேட், குக்கீஸ் எது வேணாலும் நம்மளுக்கு ஆர்டர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இதுவும் 1 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக். பிளாக் ஃபாரஸ்ட் இல்லை, ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தான். எல்லாமே இந்த வாரம் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தான் வந்துருந்துச்சு ஆர்டர். தம்பியோட பர்த்டேக்கு நானும் ஒயிட் ஃபாரஸ்ட் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா தம்பிக்கு பிளாக் ஃபாரஸ்ட் விட ஒயிட் ஃபாரஸ்ட் தான் நல்லா பிடிக்கும், அதனால் ஒயிட் ஃபாரஸ்ட் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறமா ஒரு 1/2 kg வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து கேட்டிருந்தாங்க, வெனிலா ஃப்ளேவரில். அதையும் ரெடி பண்ணியிருந்தேன். சூப்பராக வந்துருந்து. நம்மளோட கேக்ஸ் வேணும்னா நம்மளோட நம்பருக்கு நீங்களும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.